எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கமான டீமன் கதைகளோ இல்ல பேய் கதைகளை பத்தியோ இல்ல. இது என்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ நிகழ்வு பத்தி தான் பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். The story you are about to hear is true. Only the names have been changed. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு. அப்ப நான் கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் தொலைபேசி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் என்னோட வேலை காலையிலேயே ஆரம்பிச்சாலும் நாங்க வேலை முடிக்கும் போது சுமார் 12-1 மணி ஆயிடும் நைட்ல. நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பும் போது கால் சென்டர்ல வேலை செய்யற என்னோட நண்பர்களும் வேலை முடிச்சு வருவாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணி நாங்க எல்லாரும் பைக்ல அங்கிருந்து வேலை முடிச்சு கிளம்புவோம். நான் ஏன் அவங்களுக்காக எப்பவுமே வெயிட் பண்ணி கிளம்புவேன் அப்படின்னா, நாங்க போற சாலையில திருட்டு பயம் கொஞ்சம் அதிகமா இருந்த காலகட்டம் அது. அதனால நாங்க எல்லாரும் கூட்டமா தான் அங்கிருந்து கிளம்பி போவோம். நாங்க அப்படி கிளம்பி வரும்போது முதல்ல என்னோட வீடு தான் வரும். அவங்க எல்லாரும் மெயினான சாலையில போக நான் மட்டும் ஒரு குறுக்கு வழியில என்னோட வீட்டை நோக்கி போக வேண்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு நாங்க வேலை முடிச்சு கிளம்பி வரும்போது நான் வழக்கம் போல என்னோட நண்பர்களுக்கு பாய் சொல்லிட்டு என்னோட வீட்டை நோக்கி என்னோட பைக்கை ஓட்டிட்டு போனேன். எங்க அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதனால நாங்க அங்க இருந்த ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல தான் தங்கியிருந்தோம். அந்த குவார்டர்ஸ் பல தொழிற்கூடங்களுக்கு நடுவுல இருந்தனால அந்த குவார்டர்ஸ்ல அதிகமான குடும்பங்கள் வசிக்கல. வெறும் 4-5 குடும்பங்கள் தான் அங்க வசிச்சு வந்தோம். அதுல நாங்களும் ஒருத்தங்க. அந்த காலகட்டத்துல நான் வச்சிருந்த பைக் சுசுகி ஷோகன். அதுல ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டும்தான் விளக்கு ரொம்ப வெளிச்சமா எரியும். இருந்தாலும் எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அது இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனால அங்க நிறைய ஸ்ட்ரீட் லைட்டுகள் இருக்கும். அதனால அந்த ரோட்ல நான் அவ்வளோ அதிக வேகமாக போக மாட்டேன். அன்னைக்கு ராத்திரி நான் அப்படி போய்கிட்டு இருந்த போது எங்க வீட்டுக்கு கேட்டுக்கு எதிரிலேயே ஒரு பெரிய ஸ்ட்ரீட் லைட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு கருப்பான ஒரு உருவம் அங்கிருந்து நடந்து வர்ற மாதிரி தெரிந்தது. நான் யாரோ அவங்க வேலை முடிச்சு வராங்க போல இருக்கு, ஆனா ஏன் இப்படி ஒரு கருப்பு துணியை மூஞ்சி வரைக்கும் கவர் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற எண்ணத்தை மனசுல ஓட்டிக்கிட்டே வந்தேன். நான் கிட்ட நெருங்க அவரோட மூஞ்சி எனக்கு சுத்தமா தெரியல. எங்க பார்த்தாலும் வெறும் கருப்பான ஒரு போர்வையை போத்தி நின்ன மாதிரி இருந்தது. என் மனசுக்குள்ள நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, இந்த நேரத்துல நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வர்றவங்க இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தா எப்படி பயந்துதான் போவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் ஓரளவுக்கு தைரியசாலியான ஆள் தான். எனக்கே இருந்தாலும் ஓரளவுக்கு பயமா தான் இருந்தது. அதிர்ஷ்டவசமா அன்னைக்கு எங்க வீட்டு கேட்டை யாரும் சாத்தாமையே திறந்தே வச்சிருந்தாங்க. அது கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ங்கறனால அந்த கேட்டு ஒரு பெரிய இரும்பு கேட். அதை நான் திறக்கணும்னா என்னோட 2 வீலரை நிறுத்தி இறங்கி தான் நான் திறக்கணும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அந்த கேட்டை யாரும் சாத்தாமையே திறந்தே வச்சிருந்தாங்க. எனக்கும் மனசுக்குள்ள அந்த உருவத்தை பார்த்த ஓரளவுக்கு பயமா தான் இருந்தது. அதனால நான் என் வண்டியை நிறுத்தாம நேரா நான் வழக்கமா வண்டி நிறுத்தக்கூடிய இடத்துக்கு கேட் வழியா உள்ள பூந்து போய் வண்டியை நிறுத்திட்டு ஒரு நிமிடம் அங்கிருந்து எட்டி பார்த்தேன். ஆனா அந்த உருவம் இன்னமும் அந்த லைட்டுக்கு கீழேயே நின்னு என்னையே பாக்குற போல இருந்தது. மனசுல கொஞ்சம் தைரியத்தை வளவரைச்சுக்கிட்டு கேட்டை சாத்தலாமா அப்படின்னு என்ன நடக்க தொடங்கினேன். ஆனா ஏதோ என்ன தடுத்தது. நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டு திரும்ப படிக்கட்டுல ஏறி எங்க வீட்டுக்கு போனேன். ஏன்னா எங்க வீடு முதல் தளத்துல இருக்கு. நான் வேகமா படிக்கட்டுகள்ல ஏறி என்னோட வீட்டு கதவை திறக்க பார்த்தேன். கதவு திறந்தேதான் இருந்தது. நான் எப்பவுமே லேட்டா வருவதனால எங்க வீட்டு கதவை உள் தாப்பால் போடாமையே வச்சிருப்பாங்க. நான் கதவை வேகமா திறந்து உள்ள போய் கதவை தாளிட்டுட்டு அங்க இருந்த சோஃபால அப்படியே உட்கார்ந்துட்டேன். வழக்கமா நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே என்னோட கை கால்களை கழுவிட்டு சாப்பிட்டு தான் படுப்பேன். ஆனா அன்னைக்கு என்னமோ ஒண்ணு தோன்றி நான் அந்த சோஃபால இருந்து எந்திரிக்கவே இல்லை. அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் உட்கார்ந்துருந்தேன். மனசுல என்னதான் ஒரு பயம் பரவி இருந்தாலும் அது யாராவது ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு என் உள்மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. எங்க வீட்டு ஜன்னலை திறந்தா அந்த ஸ்ட்ரீட் லைட் அப்படியே தெரியும். நான் மெதுவா எழுந்து எங்க வீட்டு ஜன்னலை மெதுவா திறந்து அந்த ஜன்னல் வழியா நான் வெளியே பார்த்த போது எனக்கு மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த உருவம் இன்னும் அங்கேயே அசையாம நின்றுட்டு இருந்தது. இதை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள இருந்த பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது. நான் வேகமா அந்த ஜன்னலையும் சாத்திட்டு என்னோட படுக்கைக்கு போய் அப்படியே தூங்கிட்டேன். இந்த சம்பவம் நடந்த நாள்ல இருந்து நான் என்னோட ஆபீஸ்ல அதிக நேரம் செலவிடுறத குறைச்சுக்கிட்டேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர மாதிரி பாத்துக்கிட்டேன். என்னுடைய கால் சென்டர் நண்பர்கள் ஏன் நான் இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கறத பத்தி கேட்ட போது கூட நான் அவர்கள்ட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா அவங்க எல்லாரும் என்ன கிண்டல் தான் பண்ணுவாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பேய் இந்த மாதிரி அமானுஷங்கள் எதுலயுமே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளா தான் இருந்தேன். அவங்க இந்த மாதிரி நிகழ்வுகளை சொல்லும் போது நான் அதை கிண்டல் தான் பண்ணிருக்கேனே தவிர அதை சீரியஸா எடுத்துக்கிட்டதே கிடையாது. இப்படியே நாட்கள் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சது. ஒரு வாரம் 2 வாரம் ஆன பிறகு ஒரு சனிக்கிழமை எனக்கு அன்றைக்கு விடுமுறை நாளா இருந்தது. நான் வீட்டுல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட அம்மா வீட்டு வாசல்ல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட உட்காந்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அது என் காதுல கொஞ்சம் விழ ஆரம்பிச்சது. அவங்க பேசிட்டு இருந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து எனக்கு அதிர்ச்சி ரொம்ப அதிகமாயிருச்சு. அவங்க அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்கு
நல்ல தண்ணி வர்றது எப்பவுமே இரவு நேரங்கள்ல தான் வரும். மாதிரி நல்ல தண்ணி வரும் பொழுது எங்க வீட்டுக்கு பின்னால இருக்கிற தொட்டியில போய் ஹோஸ் பைப்பை மாட்டி விட்டாதான் எல்லா குடும்பங்களுக்கும் தண்ணி பிடிக்க முடியும். இந்த வேலையை ஒரு வாரமும் யாராவது ஒருத்தங்க செய்யணும். மாதிரி அன்னைக்கு ராத்திரி சுமார் ஒரு 2:30 மணி 3 மணிக்கு தண்ணி வந்தது. அந்த தண்ணி வந்ததுனால கீழ் வீட்டுல இருந்த ஒருத்தங்க ஹோஸ் பைப்பை எடுத்துட்டு பின்னால இருக்கிற தொட்டியில ஹோஸை மாற்றக்கு போனப்போ நான் பார்த்த அதே உருவத்தை அந்த தொட்டியில இருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி அவங்களும் பார்த்திருக்காங்க. அவங்க அதை பார்த்து பயத்துல ஹோஸ் பைப் கூட மாட்டாம திரும்ப ஓடி வந்து பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காமிக்கும் போது அங்க அந்த உருவம் இல்ல. அதுக்கப்புறமா அந்த பைப்பை மாட்டி எல்லாரும் தண்ணி பிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே என் மனசுல இருந்த பயம் கொஞ்சம் அதிகமாகவே ஆரம்பிச்சது. நான் இருந்தாலும் அது ஏதாவது ஒரு திருடனாவோ இல்ல யாராவது ஒரு ஆளாவோ இருக்கும்னு என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். என்னதான் என் மனசை நான் தேத்திக்கிட்டாலும் நான் நேரமா வீட்டுக்கு வர்றத நிறுத்தவே இல்லை. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சில வாரங்கள்லயே ஒரு குடும்பங்களும் அந்த உருவத்தை வெவ்வேறு இடத்துல எங்க கோட்டரஸை சுத்தி அங்கங்க பார்த்ததா சொல்ல ஆரம்பிச்சாங்க. வழக்கமா திரைப்படங்கள்ல பேய் வெள்ளை நிற ஆடையில தான் வரும். ஆனா இங்க நடக்கிறதோ வித்தியாசமா இருந்தது. நாங்க எல்லாரும் பார்த்ததும் ரொம்ப கருப்பான ஒரு உருவம் தான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நான் எங்க அம்மா கிட்ட நான் பார்த்த விஷயத்த சொன்னேன். அதை கேட்டதும் அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதனால என்ன ஆனாலும் சரி வேலை முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்ப வந்துடணும்னு ஆர்டர் போட்டாங்க. இந்த விஷயம் எப்பத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எங்க கோட்டர்ஸ்லயே 2 செக்டர் இருக்கும். அதுல செக்ஷன் B-ல இருந்த ஒரு 2 குடும்பத்துல ஒருத்தங்க ரொம்பவும் விளையாட்டுத்தனமாவே இருப்பாங்க. அவங்க அப்பா எப்பவுமே மொட்டை மாடியில இருந்து நான் இங்க இருந்து குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே போல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை யாருமே இல்லாத நேரத்துல அவரு போன் பண்ணி நான் தூக்கு போட்டுக்கு போறேன் அப்படின்னு அவங்க வீட்டாருக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டார் அவங்க உறவினர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கிருந்து அவங்க வேகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்த நேரம் கதவு உள்பக்கமா தாளிடப்பட்டிருந்துச்சு. ஜன்னல் வழியா பார்த்தப்ப அவரு அவங்கள பார்த்து நான் இப்ப தூக்கு போட்டுக்க போறேன் அப்படின்னு விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி விளையாட்டா சொல்ற நேரத்துல அவரு நின்னுட்டு இருந்த சேரு மகுட்டி கீழே விழுந்து அவரு உண்மையாவே இந்த கயித்துல மாட்டி இறந்துட்டாரு. இந்த சம்பவம் நடந்து சுமார் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி உருவங்கள் எங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த விஷயத்த அந்த கோட்ரஸோட அபிஷியல்கிட்ட சொன்னதுனால அவங்களும் ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷத்துல நாங்க அந்த இடத்தை விட்டு காலி செஞ்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து பல குடும்பங்களும் காலி செஞ்சு போயிட்டாங்க. அந்த உருவம் உண்மையாலுமே அவரோட ஆவியா இருக்க கூடுமா அப்படின்ற எண்ணம் இன்னைக்கும் என் மனசுல ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு சரியான விடை எனக்கு தெரியவே இல்லை. உங்கள யாருக்காவது இந்த கருப்பு உருவத்தை பத்தின ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லார்ட்டையும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இந்த சேனலை ஆரம்பிச்சதுல இருந்து வெறும் 9 வீடியோக்கள் போட்டதுக்கு அப்புறமா நம்ம எந்த வீடியோக்களும் போடவே இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு என்னோட வேலை பளுதான் காரணம். இப்போ போதுமான அளவு என்னோட வேலை பளுவை குறைச்சிக்கிட்டேன். அதனால தினசரி அல்லது வாரத்துல 3 முறையாவது ஏதாவது ஒரு நல்ல வீடியோவை நான் இங்க பதிவிடுறேன். நான் இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்பவும் முக்கியம். ஏன்னா நீங்க ஆதரவு அளிக்க என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நான் உங்களுக்காக பல விஷயங்கள் தேடி பிடிச்சு இங்க காணொலியா போட அது என்ன தூண்டும். உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் இந்த பெல் பட்டனையும் அமுத்தி விட்டுக்குங்க. அப்பதான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நேரா வந்து சேரும். நன்றி. நான் உங்கள் லோகேஷ்.